தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சார்பாக இன்றைய தினம் தமிழக அரசுக்கு நாங்கள் விடுக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், ஏற்கனவே எங்களது நலச்சங்கத்தினுடைய கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு கடந்த ஓராண்டு காலமாக கொடுத்து வந்தோம். புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பின்னிட்டு கடந்த 100 நாட்களாக தாவேக அரசிலும் உயர் அதிகாரிகளும் கொடுத்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிர்வாகம் பசும்பால் லிட்டர் ஒன்றுக்கு 44 ரூபாயாகவும் 44ஆகவும் எருமைப்பால் லிட்டர் ஒன்றுக்கு 60 ரூபாயாகவும் கொடுத்திட வேண்டும் என்று மாவட்டம் தெளிவு அளவில் தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் நாங்கள் கூட்டங்களை நடத்தி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். நேற்றைய தினம் எங்களது கோரிக்கைகளுக்கு ஏற்ப தமிழக அரசு பால்வளத்துறை மானிய கோரிக்கை வரை காத்திராமல் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விதி 110 கீழ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பில் சங்கங்களிலிருந்து பால் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டர் ஒன்றுக்கு ஏற்கனவே கொடுத்து கொண்டிருந்த 32 ரூபாய் 33 ரூபாய்க்கு பதிலாக 34ஆக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையிலே அவர் லிட்டர் ஒன்றுக்கு பசுமாளுக்கு 44 ரூபாய் கொடுப்பதாக சொல்லியிருந்தார். எங்களது கோரிக்கையும் அதுதான். நாங்கள் கூடுதலாக தனியார் பால் நிறுவனங்கள் 48 முதல் 52 வரை எங்களிடமிருந்து பாலை கொள்முதல் செய்கிறார்கள். அதனால் ஆவினுக்கு பால் வழங்குகிற உற்பத்தியாளர்கள் சங்கங்களிலிருந்து தனியாருக்கு மாறுகின்ற நிலை தினமும் தொடர்ந்து வருகிறது. சங்கக்கு வரக்கூடிய பாலும் நாள் ஒன்றுக்கு 2000 3000 இருந்த நிலை மாறி இன்றைக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஆவின் கொள்முதல் செய்த பால் என்பது 36 லட்சம் நாள் ஒன்றுக்கு. இன்றைய தினம் அதே ஆவின் நிர்வாகம் 27 லட்சமாக கொள்முதல் செய்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை தொடருமேயானால் தமிழகத்தில் ஆவின் நிறுவனங்கள் அத்தனையும் இழுத்து மூடப்படும் நிலை உருவாகும். அந்த நிலை வராமல் இருப்பதற்காக சங்க பணியாளர்களுக்கு நாங்கள் அவர் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்க சம்பளமும் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழக அரசு சங்க பணியாளர்களுக்கான எங்களது பால் பழத்திலிருந்து நாங்கள் கொடுக்கின்ற விளிம்பு தொகையை 5% உயர்த்திட வேண்டும். இல்லாவிட்டால் சங்கங்களுக்கு இந்த பால் குறைவு காரணமாக மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஏற்பட்டு வாங்குகிற சம்பளத்தையும் இல்லாது போகிற நிலை ஏற்படும். அதே போலவே சங்கங்களுக்கு பால் வழங்குகிற உறுப்பினர்கள் எங்களது கட்டுப்பாட்டையும் இழந்து அவர்கள் தனியார் பக்கம் செல்லுகிற நிலை ஏற்படும். யார் ஒருத்தருமே பாலுக்கு 10 ரூபா கிடைக்கிது லிட்டருக்குன்னா நாங்கள் போய் சொல்லி நிறுத்த முடியுமா? இன்றைக்கி 34 ரூபாய்க்கு கொடுத்து கொண்டிருக்க அரசு 48 ரூபா 50 ரூபாய்க்கு இன்றைக்கி தனியார் பால் நிறுவனங்கள் கொள்முதல் பண்ணுறாங்க தமிழகம் பூரா. அதே பாலை அவங்க 70 ரூபா 78 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஃபுல் கிரீம் மில்கை தமிழக அரசு 60 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்க பாலை 78 ரூபாய்க்கு அமுல் நிறுவனமே கொடுக்குறாங்க. தமிழ்நாடு பூராமே கொடுக்குது. நீங்கள் எந்த காரணத்துக்காக யார் வீட்டு பாலை கறந்து மாடு மேய்க்கிறவங்க பாலை உங்களை நம்பி ஊற்றுனா, நீங்கள் 33 ரூபாய்க்கு நாங்கள் ஊற்றுற பாலை நீங்கள் 44 ரூபாய்க்கு கடந்த 5 ஆண்டு காலமாக விற்பனை விலையை தமிழ்நாட்டில் ஏற்றலை. இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஏற்றலை. யார் இப்போ எங்கள் பாலுக்கு நாங்கள் விளைய வைக்கிறோம். நாங்கள் இதில் சங்கத்தில் மாநில இணையத்தினுடைய தலைவராக பெரியண்ணன் அவர்களோ கணேசர் அவர்களோ இருந்து இங்கே மாணிக்கம் அவர்கள் திருச்சி மாவட்டத்தினுடைய சேர்மனாக உட்கார்ந்துருந்தாருன்னா எங்கள் பாலுக்கு நாங்கள் விலையை நிர்ணயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 10 ஆண்டு காலமாக தேர்தல் நடத்தப்படவில்லை. இதுவே பெரிய முறைகேடு. இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது யாராவது ஒருத்தர் நாங்கள் நட்டப்படணும், கிராமத்தில் இருக்க மாடு மேய்க்கிறவங்களாம் நட்டப்படணும், நகர்ப்புறத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் நீங்கள் பாலை குறைஞ்ச விலை கொடுக்கணும்னா தனியாரை மட்டும் எப்படி அதிகமான விலைக்கு விற்க விட்றீங்க? ஆவின் பாலை தமிழகம் முழுவதுமாக இன்றைக்கு அரசு 44 ரூபா 45 ரூபாய்க்கு விற்கிறீங்க. எந்த அடிப்படையில் விற்கிறீங்க? என்ன லாபம்? இந்த சங்கம் யாருது? யூனியன் யாருது? ஃபெடரேஷன் யாருது? அவங்களுக்கெல்லாம் சம்பளம் யார் தர்றா? அரசாங்கத்துக்கு 10 பைசா செலவு கிடையாது. இன்றைக்கு முதல்வர் அறிவித்திருக்கிற 1 ரூபாய் என்பதும் சங்கத்திலிருந்து கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். சங்கம் யாரு? எங்களுது. எங்கள் காசிலிருந்து 1 ரூபா கொடுக்குறீங்க. 1 ரூபா உங்களுக்கு அரசாங்கத்துக்கு இந்த அறிவிப்பின் மூலமாக நட்டம் என்பதே கிடையாது. அதை போலவே இணையத்துக்கு நட்டம் கிடையாது, ஃபெடரேஷனுக்கு நட்டம் கிடையாது. இந்த பாலை குறைஞ்சி போன பாலை அண்டை மாநிலங்களிலிருந்து இன்றைக்கி கிலோ ஃபேக்டரி ரேட் அடிப்படையில் 1 கிலோ வெண்ணெயை
385 ரூபாய்க்கு நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா இன்றைக்கு எடுத்திருக்கிற நாங்கள் முடிவில் தமிழகம் தழுவிய அளவில் ஏற்கனவே தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கம் பால் உற்பத்தியாளர்கள் நலனை கருதி பணியாளர்கள் நலனை கருதி தமிழக அரசு வருகின்ற 23/8/2026 பால் விலை உயர்வை பசும்பாலுக்கு லிட்டர் 44ஆகவும் எருமைப்பாலுக்கு 60ஆகவும் விலையை உயர்த்தி தந்திர வேண்டும். அதே போலவே சங்கங்களுக்கு மார்ஜின் தொகையை 5% உறுதி தர வேண்டும். தவறும் பட்சத்தில் 24ஆம் தேதியிலிருந்து தொடர் பால் நிறுத்த போராட்டத்தை நாங்கள் எடுத்த முடிவை நாங்கள் பின்வாங்கவில்லை. நிச்சயமாக இந்த நிலையை அரசு கவனத்தில் கொண்டு ஆவின் பால் கூட்டுறவுகளை மாற்றத்திற்காக மக்கள் அளித்த வாக்கின் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிற அரசு எங்களது கோரிக்கைகளுக்கு சிரம் செவிசாய்த்து நிறைவேற்றிட வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். தவறும் பட்சத்தில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள இந்த பகுதியில் சார்ந்த அத்தனை பேரும் போராட்டத்தில் சங்கங்களுக்கு பால் வழங்காமல் தனியாருக்கு செல்லுகிற நிலையை அரசு உருவாக்க வேண்டாம் என்ற இந்த நேரத்தில் வன்மையாக எங்களது கோரிக்கைகளை சொல்லி விடைபெறுகிறோம். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் மற்றும் தமிழகத்தில் உள்ள ஆவின் கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர்கள் சங்க கூட்டமைப்பின் சார்பில் இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்த கடமைப்பட்டுள்ளோம்.